நாளில் வார்த்தை கேட்ட சகோதரனே சகோதரிய, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று, இருதயத்தை நாம் திறந்து ஆண்டுகிட்ட கொடுக்கும் போது அந்த இருதயத்தில் இருக்க எல்லா விதமான குறைவுகளை நிறைவாக்கி உன் முகத்தை பிரகாசமாய் மாற்றுகிறவர், குடும்பத்தை பிரகாசமாய் மாற்றுகிறவர், குழப்பத்தை மாற்றுகிறவர், பிரச்சனையை மாற்றுகிறவர், சமாதானத்தை தருகிறவர், விடுதலையை தருகிறவர், மகிழ்ச்சியை தருகிறவர். தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூக எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூக எனக்கப்பா. எத்தனை இன்பமே அந்த சமூகமே, எத்தனை இன்பமே அந்த சமூகமே. உள்ளமோ உடலுமே உமக்காயங்குதே. என் உள்ளமோ உங்க சமூக எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூக எனக்கப்பா. ஆமென். அமுதமே தேனிலோ இனிமையே, தேவிக்காத அமுதமே தேடியோ கிடைக்காத பத்த செல்வமே. நான் தேடியோ கிடைக்காத பத்த செல்வமே. உங்க சமூக எனக்கப்பா. தருகிறேன் புது என்னை பொழுகிறேன் சொல்லுவோம். இன்னைக்கு நல்ல ஒரு வார்த்தை கேட்டேன். புது வேலை கத்த தரப்போகிறார். ஆமென். புது என்னை பொழுகிறார். ஆமென். கனிதரோ மரங்களா என்னை மாற்ற போறார் ஆண்டவர். எஸ், நான் கனிதரோ மரங்களா என்னை செழித்தோங்க செய்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூக எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூக எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூக எனக்கப்பா. எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க மாத்திரம் போதுங்க. அப்படி வார்த்தை நாங்கள் கேட்டோமே. அந்தவரே பரலோகத்துக்கு சொல்லுகிற, இருதயத்தை திறக்கிற, கர்ப்பத்தை திறக்கிற ஆண்டவரே, வானத்தின் பணகணிகளை திறக்கிற தெய்வம் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களுக்காக நீ திறக்கிற தெய்வம் ஆண்டவரே, அடைக்கப்பட்டிருக்கிறத உடைக்கிற திறக்கிற தெய்வம். இந்த நாள் வார்த்தை நிமித்தமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசிக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருதய கதவுகளை திறந்து ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்துக்குள்ள, விடுதலைக்குள்ள, மகிழ்ச்சிக்குள்ள போகும்படியாய் நீ செய்ததற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அவனை வார்த்தை கொடுத்த நம்முடைய மகளிர் குடும்பத்தில் அது செய்கிற எல்லா காரியங்களும் முழு குடும்பத்தை ரட்சித்து தேவனுடைய ராஜ்யத்தை நிற்க வழிகளை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். விசேஷமாய்
ஆண்டவரே அழைத்து கொண்டு வந்த அன்று கர்த்தாவே ஜெபராஜ் ஐயாக்கா செபிக்கிற ஆண்டவர் அவருடைய குடும்பத்தினுடைய ஊழியர்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ நாம மகிமைப்படும்படியா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அந்த ஒலிபெருக்க மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. தெய்வத்தை அறியாதிருந்தவனுடைய மகளை தெய்வமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுத்தின தெய்வம், வெளிப்படுத்தி நான் தான் உண்மை உள்ள தெய்வம் என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய மகளை அறிந்து கொள்ள முடியா உலகத்தின் சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய, உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிற தெய்வ அன்பு மகளுக்கு ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உலகத்துல தெய்வம் அற்றவர்களாய் இருந்த அன்பு மகளை தெய்வத்தை வெளிப்படுத்தி தெய்வத்தை ஆண்டவரே வெளிப்படையா இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துறோம். அது குடும்பம் முழுவதும் உமக்காக அநேகடல்ல கொண்டு போய் பயன்படுத்தும் ஆண்டவரே நமக்கு நன்றி. வருகிற நாட்களில் கணவனார் ரட்சித்து தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறான் சொல்லட்டும். அதற்கு எதிரடியா நிற்கிற எல்லாவற்றையும் அதமாக்கி போட மாட்டோம். செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்ட குடும்பங்களை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்று மாலை நடக்க இருக்கிற ஆண்டவரே அந்த ஆராதனை கூட்டத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த பெண்கள் தப்பன் ஐக்கியத்துடைய ஆண்டு விடாவை ஆசீர்வதிங்க. திரளான ஜனங்களை கொண்டு வரோம் ஆண்டவரே. அதற்காக கொடுக்கிற ஜனங்களை ஆசீர்வதியும், கொடுத்த ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த சேர் வாங்கி கொடுத்த அன்பு கர்த்தாவே ஊழியக்கார மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதனால் இது பில்பட்டிகா செய்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சமையலுக்காய் கொடுக்கிற குடும்பத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசி குடும்பங்கள் எல்லாரும் கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, கொடுக்காத அவர்களையும் கொடுக்க உதவி செய்ய ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அன்பு மகன் தபன கர்த்தாவே விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளிலே மிகவும் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இந்த நாட்கள் நம்முடைய மகனை தாப்பனை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஜபாவை கர்த்தாவை ஜபா பலப்படுத்தும் கர்த்தாவே. விசேஷ தாப்பனே என் தேவனாகிய கர்த்தர் தாமே விசேஷ மகன் வாலிப நாட்களில் இந்த பேடுகளை வாசித்து பிள்ளையை ஒளிபரிக்க முடியும் அநேக ஜனங்களை தாப்பனே ஆதாயப்படுத்தும் மகனை பயன்படுத்த ஆண்டவரே. மக்களாய் நன்றி செலுத்தும். தொடர்ந்து நீங்க ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிவை நடக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அநிநயிக்கமும் சமாதானமும் சந்தோஷ பாதுகாவலும் விசேஷமாய் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அன்பு மகளோடு குடும்பங்களோடு கூட செய்த ஊழியங்களோடு கூட அவர்கள் வந்த இந்த ஜெபராய குடும்பங்களோடு ஊழியங்களோடு கூட விசேஷம் இந்த உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களும் கூட இந்த சதா கால தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.